காக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறைய குபேரன் சம்மந்தமான விஷயத்த வந்து பேச போகிறது முன்னாடி இப்போ நம்ம பொதுவான கான்செப்டில் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் இந்த ரூபாய் நோட்டுக்களில் நம்பர்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 786 அந்த 786 அப்படிங்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய கால்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ கால்ஸ் பண்ண வேணாம், இது இன்னைக்கே லைவ் ஈவினிங் ஷெடியூல் இருக்குது, அதில் நம்ம கால் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கான பலன் நிச்சயமாக இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு ஷெடியூல் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம். இப்போ கால்ஸில் இப்போ கண்டென்ட் வீடியோஸ் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சார் கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கால்ஸ் இன்னைக்கு நைட் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்காக தான் எல்லா ஷெடியூலும் மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது கண்டென்ட்டுக்கு போவோம். அப்போ ரூபாய் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 786 அப்படிங்கிறது ரொம்ப புழக்கத்தில் பல வருஷமாக வந்து இது இருந்துட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்குது. இந்த விஷயத்துக்குள்ளே நான் போகிறதோ இல்லை இதை நான் குறை சொல்கிறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை. அதனால் இந்த டாபிக் இதில் வரப்போகிறதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்போது நம்மளுடைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக என்னோட ஜாதகத்தை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன். எனக்கான எண்ணை நான் முதல்ல கொஞ்சம் இங்கே பதிவு பண்ணிடுறேன். இது தனிநபர் ஜாதகத்துக்கு ஒரு சில விஷயம் பொதுவான குறிப்பீடுகளை இப்போ நான் கொடுக்க போகிறேன். அதாவது எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறத இதை நான் சொல்ல இல்லைங்க. இப்போ நான் பொதுவாக கொடுக்குற விஷயமே உங்களுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக உங்களுக்கு வேலை செய்யப்போகுது. 12 லக்னத்துக்காரங்களுக்கும் தனியாக ஒரு நோட் இருந்து எப்படி இருக்கும். உதாரணம் இப்போ நான் சொல்கிற பார்த்துக்குங்க. இது என்னோட சார்ட். மற்ற கிரகங்கள் வந்து நான் இப்போ போடல, உங்களுக்காக நான் சொல்லுறேன். இப்போ என்னோட ஜாதக ரீதியாகவே எனக்கான எண் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர், அதாவது என்னோட லக்னம் விருச்சிக லக்னம். எனக்கு வாடிக்கையாளர், அதாவது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் சார்ந்த எண்களை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்னோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனாக இருக்கேன் இல்லைங்களா. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர், கஸ்டமர்னு சொல்லுவோம், வாடிக்கையாளர்னு சொல்லுவோம், நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவோம். அப்போது இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறீங்க, இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு நகை கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு மெடிக்கல் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க. அதாவது கஸ்டமரை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த 7ஆம் பாவக சூட்சமத்தை அவங்க நான் கொடுத்துட்ருக்கோம். அது தனியாக கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்னோட ஜாதகத்துக்கு நான் வரேன். என் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ என்னோட ஜாதகத்தோட பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி அனுஷ நட்சத்திரத்தில் இருக்காரு. வாங்கின சாரநாதன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2ல் இருக்கார். ஓகேங்களா? எனக்கு 2ஆம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. 2ஆம் அதிபதி குரு லக்னத்துக்கு நேர் 7லேருந்து என் லக்னத்தை வந்து பார்க்குறாரு. இப்போ இதோட கான்செப்ட், இதோட இன்னொரு சில சூட்சம் உள்ள இருக்குது. இதோட கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நிற்கிற நட்சத்திரத்தை நான் தெளிவாக போட்டிருக்கேன். என்னோட ஜாதகத்துக்கான எண் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த எண் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 688. இந்த நோட்டை நான் வைக்கிறது ரொம்ப வருஷமாக நான் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். இது நம்மளோட சக்ஸஸோட ரேட். எப்பவுமே ஆல்ரெடி நம்ம குபேர கிளாஸ்ன்னு வந்து ஒரு 3 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். கோயம்புத்தூரில் நடத்தியிருக்கோம், ஈரோட்டில் சேலத்தில் நடத்தியிருக்கோம், திருப்பூரில் நடத்தியிருக்கோம். அதில் கலந்துட்டு அத்தனை பேர்த்துக்குமே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூட்சம எண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க 688. ஓகேங்களா? இதுதான் என்னோட ஜாதகத்துக்கான லக்கி சாம்னு வச்சுக்கலாம், மை ஃபேவரட்னு வச்சுக்கலாம், என்னோட அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம். என்னோட ஜாதகத்துக்கு மட்டுமே இந்த நம்பர். ஓகே, புரியுது இல்லைங்களா? அப்போது என்னோட ஜாதகத்தில் இந்த 688ங்கிற நம்பர் எப்போ எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு நான் எடுத்தனோ, இந்த கண்டென்ட் முழுக்க நானாக எடுத்து இதை நான் அப்ளை பண்ணி பார்த்து வாழ்வியலாக அதை ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே கொடுத்து அதோட ஃபீட்பேக் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதை நான் பொது வெளியிலேயே குபேர கிளாஸில் மட்டும் விட்டோம், மற்ற பக்கம் பெருசாக அதை விடலை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது என்னோட ஜாதகத்துக்கான என்ன இது போட்டிருக்கு பார்த்தீங்களா, 688. இதை போன டைமில் குபேர கிளாஸில் சேலத்தில் கலந்துக்கிட்ட நண்பர்கிட்ட நான் சொல்லும்போது அப்போ ஒரு விளையாட்டை நம்ம சொன்னோம், இந்த நம்பர் இருந்தால் எதாவது இருந்தால் கொடுத்துருங்கப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த நம்பர் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட 500 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டுன்னு
அழகாக அவரே புது நோட்டை சேர்த்தி எனக்கு ஒரு கவரில் போட்டு ஸ்வீட் பாக்ஸோடு வந்து என்னை சந்தித்து அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார். அது வந்து அவர் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் அவருக்கு. இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நான் சொல்ல போகிற கண்டென்ட்டோட சூட்சம் என்னென்னா, ஒரு நோட்டு கிடைச்சா பத்தாதுங்க, எத்தனை நோட்டு இந்த மாதிரி நீங்கள் சேகரிக்கிறீங்களோ உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புரியுது இல்லையா? அப்போது இப்போ நான் 12 லக்னத்துக்காரங்களுக்கும் ஒன்றா சொல்ல தான் போகிறேன். அடிப்படை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அப்போது என்னோட ஜாதகத்துக்கான 688 அப்படின்னா சுக்கிரன் 6, சனி 8, எனக்கு நடக்கிற திசாநாதன் சனி 8, சனி 2ல் தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு, 4ஆம் அதிபதி ப்ளஸ் 3ஆம் அதிபதி. இது நிறைய உள்ளுக்கு சூட்சம் இருக்குது. என்னுடைய கர்ணநாதனும் சனி பகவான் தான். நான் கௌளவ கரணத்தில் பிறந்திருக்கேன். இந்த மாதிரி அதை நான் ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிற காரணத்தினால அது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே, அப்போது 7ஆம் அதிபதி வாங்கின சாரநாதன் எனக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் வாங்கின சாரநாதன் சனி 68. என்னுடைய கர்ணநாதனுடைய நம்பர் 8ல் முடிகிற மாதிரி வச்சுருக்கேன். 2வது அவர் திசாநாதனாக வர்றாரு, 2ல் இருக்கிறார். இப்போ புரியுது இல்லையா? இப்போது நான் ஒரு தனி நபர் ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு இதே மாதிரி என்ன அதிர்ஷ்டம் வருங்கிறத நம்ம வந்து தனியாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில நண்பர்களுக்கு மட்டுமே அது தெரியும். ரொம்ப வருஷமும் நம்மளை பின்தொடர்றவங்க மட்டும்தான் அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப நெருக்கமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். இவர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை. அந்த ஒரு சில பேர் நம்ம தொடர்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து நம்மளை ரொம்ப, நம்ம உதாரணத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நைட்டு நம்ம சொன்னால் காலையில் எந்திரிச்சே போயிடுறாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து, அண்ணா நீங்கள் சொன்னீங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறதுனால அது நடக்குதுன்னு நான் பெருமையாக சொல்ல வரல. அவங்க உள் மனசோட நம்புகிறாங்க, உள் மனசோட செய்கிறாங்க. பிரபஞ்சம் எதை நம்பி செய்கிறாங்களோ அது நடக்கும். அதனால் நம்ம பார்க்குற, நம்மகிட்ட பார்த்து அத்தனை பேருமே நல்லா இருக்காங்களான்னா கண்டிப்பாக தெரியல, அது இறைவனோட பிராப்தம். ஆனால் நம்ம சொல்கிறத முழுசாக நம்பி முள்ள நம்போட செஞ்சு நிறைய சக்ஸஸ் ஆன கிளைண்ட் தான் இது வரைக்கும் என் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்கும் சரி. இப்போது இந்த அனுபவத்துக்குள்ளே வருமே. இப்போ என்னோட நம்பர் வந்து சூட்சமத்தை நான் சொல்லிட்டேன். இதுதான் என்னோட லக்கி சாம், என்னோட லக்கி அதிர்ஷ்டம். என்னை குபேரன் ஆக்கும் கூடிய எண், என்னை குபேரன் ஆக்கிட்டு இருக்கிற எண். என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி அடிப்படையிலேருந்து முட்டி முட்டி மோதி வந்தங்கிற விஷயம் தெரியும். அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறேன்னா இதுவும் ஒரு முழு காரணம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவேன். எப்பவுமே ஒளிவு மறைவு நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறத இதையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இந்த கான்செப்டுக்குள்ள இப்போ நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம சொல்ல போகிற கான்செப்ட் வந்து வேலை செய்யுமா சார்? நீங்கள் தனிநபர் ஜாதகத்துக்கு சொல்கிறீங்க, இப்போ சொல்ல போகிற கான்செப்ட் வேலை செய்யுமா சார்? நிச்சயமாக வேலை செய்யும். ஏன்னா காலபுருஷ அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணு இதையும் நான் கொடுத்து இதுவும் நம்ம செக் பண்ணோம், இதுவும் வேலை செய்யுது. ஏன்னா பிரசன்னத்தில் இதை நான் எடுத்திருக்கேன். நான் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகள் போட்டு அந்த பிரசன்னத்தில் வந்தவங்களுக்கு இந்த எண்களை கொடுத்து அவங்க ஒரு 48 டேஸ் ஃபாலோ பண்ணி ஜெயிச்ச ஃபீட்பேக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இயற்கையாகவே இப்போ நான் கொடுக்க போகிற இன்னும் வேலை செய்யும். ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டு? வேறு இல்லை. தனி நபர் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த ரூபாய் நோட்டோட எண் அப்படிங்கிறது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன். இப்போ நான் சொல்ல போகிற நம்பருங்கிறது தைலம் அமிர்தாஜன் வச்சுக்கலாம், ஜெண்டு பாம்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன தலைவலி மாத்திரம் வச்சுக்கலாம். அது சாப்பிட்டு நிறைய பேர்த்து கேட்குதில்ல, டக்குன்னு தலைவலின்னா வாங்கி போடுறாங்க, கேட்குதில்ல, அந்த மாதிரி தான் இதுவும் சூப்பராக வேலை செய்யும். அப்போது அடிப்படையாக இப்போ நான் அந்த கான்செப்டும் சொல்ல போகிறேன். பணம் வரக்கூடிய விஷயம் வீடியோ முழுசாக பாருங்கள். தாந்திரிகம் சார்ந்த விஷயம், என்ன பண்ணுனா பணம் வரும் அப்படிங்கிற விஷயம்னு நிறையா அழகாக சின்ன சின்னதாக இன்றைக்கி நிறைய கொடுக்க இருக்குது. ஆனால் பொறுமையாக பாருங்கள், கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்பப்போ லைக் கொடுப்போம் நம்ம டாஸ்க். இப்போது அந்த லைக் டாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், ஹார்ட்டும் விடுங்க. ஓகே, நம்ம லக்னம் முதல்ல சொல்கிறேன், இது என்னோட லக்னம் விருச்சிக லக்னம். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சார் நானும் உங்கள் லக்னம் தான் ரொம்ப நெருக்கமாக சொல்லிக்கிட்டாங்க. விருச்சிக லக்னத்துக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுங்க. விருச்சிக லக்னம் டாக்டர் இருக்கலாம், விருச்சிக லக்னத்தில் அஸ்ட்ராலஜராக இருக்கலாம், விருச்சிக லக்னத்தில் நீங்கள் என்ன ஒரு சார்ந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணிக்கிங்களேன், மற்ற யாருக்கிட்டையுமே கோச்சிக்க மாட்டாங்க. கஸ்டமர் வாடிக்கையாளர் விருச்சிக லக்னத்துக்கிட்ட கோச்சிப்பாங்க. உதாரணம் என்னையே எடுத்துக்கலாம். கால் பண்ணுவாங்க, ஃபோன் எடுக்க முடியல, ஒரு சுச்சுவேஷன். நம்ம ஜாதகம் பார்க்குற இடத்துல மட்டும் மந்திரிச்சிட்டும் இருக்கும். நிறைய பேர் உடம்பு சரியில்லை வருவாங்க, மந்திரிக்கும் நான் ஃபோன் எடுக்க முடியாது. ஒரு சில டைம் வந்து அதுவே எனக்கு ஒரு வேலையாக இருக்கும். அதனால் அந்த டைம் எந்த ஃபோன் வந்தாலும் சரி,
என்னோட நேரில் வந்த கிளைண்ட்டுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், நான் கண்ணை மூடிட்டு பலன் சொல்லுவேன். அப்போ யார் ஃபோன் வந்தாலும் டப்பு டப்பு டப்புன்னு அந்த சைலண்ட்ல போட பார்ப்பேனே தவிர்த்து அட்டன் பண்ண மாட்டேன். அதனால அதில் நிறைய பேத்துக்கு சங்கடம் வரும். ஆனால் உரிமையோட கோச்சுப்பாங்க. நான் ரொம்ப பெரிய ஒரு விஐபி, ஃபோனே எடுக்க முடியல, பட் அவர் சங்கடமே படலை. 4 நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். 5 நாள் ஏன் நான் எடுக்கல, என்னென்ன எடுக்கல, ரொம்ப உரிமையாக அண்ணான்னு கூப்பிட்டாரு, தம்பின்னு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் நம்மகிட்ட பேசுவாங்க. அப்போ இயற்கையாகவே ஏன் நம்மகிட்ட மட்டும் கோவிச்சுக்கிறாங்க, ஏன் நம்மகிட்ட ரொம்ப உரிமையை எடுத்துக்கிறாங்கன்னா, விருச்சிக லக்ன செவ்வாயோட வீடு இயற்கையாக ரொம்ப கனெக்டிங் ஆயிடும். அதனால விருச்சிக லக்ன டாக்டர் இருக்கலாம், விருச்சிக லக்ன ஒரு மளிகை கடைக்கார அண்ணனா இருக்கலாம், விருச்சிக லக்னத்தில் தொழில் பண்ற அத்தனை பேர்த்துக்குமே அந்த கிளைண்ட் வந்து ரொம்ப உரிமையா பேசுவாங்க, ரொம்ப உரிமையா சங்கடப்படுவாங்க. நீங்க ஏன் ஃபோன் எடுக்கல, நீங்க ஃபோன் எடுக்கல நாங்க வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு என்னோட கிளைண்ட்டே நிறைய பேர் ஃபோன் எடுக்கலைங்கிறதுக்காகவே வந்துடுறவங்களாம் இருக்காங்க. நேற்று கூட இந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிளைண்ட் கால் பண்ணி தான் நான் திருப்பூரில் இருக்கேன், கோயம்புத்தூர் இருக்கேன், கிட்டத்தட்ட அத்தனை கிலோமீட்டர் அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னால் எடுக்க முடியாத சூழ்நிலை, அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். பட் நான் ஃபோன் எடுக்கல, பட் அவங்க வந்துட்டாங்க, நான் பார்க்கவும் முடியாத ஒரு சுச்சுவேஷன்மா அப்படின்னு சொன்னபோது கொஞ்சம் உரிமையோட கோச்சிக்கிட்டு அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து சமாதானப்படுத்தி தான் அந்த சகோதரி என்ன தாட்டி விட்டாங்கள, அவங்க ஃபேமிலியை நம்ம தாட்டி விட்டோம். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு சில நேரங்கள் நம்ம எந்த ஃபோனுமே வேணும்னு அவாய்டு பண்ணுறதோ எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரியே ஒரு கடுகளவும் நம்ம அந்த மனசில் கொண்டுட்டு போகிறதே இல்லை. சூழ்நிலை ஒரு காரணமாக இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அவங்க கால் பண்ணுறாங்க, ஒரு பொருத்தம் பார்த்துட்ருக்கோம், ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அந்த பொருத்தம் பார்க்குற டைமில் ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணும்போது அங்கே ஒரு அழுகிற அளவுக்கு பிரச்சனைலாம் போகும். அந்த மாதிரி என் பொண்ணு வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்குங்க, என் பிள்ளை வீட்டை விட்டு வெளியேற நிலைமையில் இருக்குது, கல்யாணத்தை ஒத்துமன்னு ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்குமோ நான் டக்குன்னு அதை கட் பண்ணி இருமா, ஸ்டாப் பண்ணுங்க, அழுகாதீங்க, இருங்க நான் ஃபோன் பேசுகிறேன்னு சொல்ல முடியாது. என் பொண்ணு காணாமல் போச்சுங்க, என் பொண்ணு இருக்கா, எந்த திசையில் இருக்கா, அப்படி சில பேர் நம்ம ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க. எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம், ஐசியூவில் இருக்காரு, அப்பாவுக்கான விஷயம் நல்லபடியாக வந்துருமா, நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றலாமா, இல்லை இதே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, இந்த மாதிரியான கிளைண்ட்டும் நம்மக்கிட்ட வருவாங்க. அட்மிட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரியான விஷயம் என்ன பிரச்சனைனே தெரியல, இதுக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற காரணத்தினால தான் ஒரு சில டைமில் என்னால் குறிப்பாக அந்த ஃபோன் எடுக்க முடியறது இல்லை. அதனால் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே ஜாதகம் பார்க்க வர்றதில்லை, ஒவ்வொரு கஷ்டங்களுக்காக ஜாதகம் பார்க்க வருவாங்க. ஒரு அம்மாலாம் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து உட்காந்துருப்பாங்க. நான் எடுத்தோன்னே ஏமான்னு சொல்லி இது உரிமையோட நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர்த்துக்கு. டிப்ரெஷன் வந்து அவங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, என்னோட சூழ்நிலை அங்கே வேறையாக இருக்குது. நம்ம பார்க்குற தொழிலில் நிறைய நெகட்டிவ்லேருந்து வர்றவங்க ஒவ்வொரு பிரச்சனை ஆப்போசிட் போது அவங்க அழுதுட்டு இருக்கும்போது கண்ட்ரோல் நிறுத்துமான்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுத்து சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க, என்னங்கிற விஷயத்தை என்னால் பேச முடியாது. அதுக்காகத்தான் நான் வந்து மெசேஜ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இது ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிங்க, நீங்கள் ஃபோன் எடுக்கலை, ரொம்ப சங்கடப்பட்டோம், நாங்கள் வீடியோ அப்புறம் எதுக்கு பேசுகிறீங்க, வீடியோ பேசினா ஜாதகம் பார்க்குறது தானே சார் நாங்கள் வந்தோம், ஏன் சார் அப்படின்னா உரிமையோட கோச்சிக்கிட்டவங்களும் இருக்காங்க. அவங்களுக்காக நான் சொல்கிற ஒரு விஷயந்தான். நான் உங்களோட ஜாதகம் நானே நினச்சாலும் உங்கள் ஜாதகத்தை நான் பார்க்க முடியாது. ஏன்னா என் கையில் எதுவும் இல்லை. என்னோட குலதெய்வம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற குலதெய்வம், அவங்களுடைய குலதெய்வமும் ரெண்டும் ஒன்று சேரணும். உதாரணத்துக்கு சூட்சமத்தை சொல்கிறேன் கேட்டுங்க. எனக்கு ஜாதகம் அனுப்புறீங்க, அந்த நொடி பிரசன்னம் நான் பார்ப்பேன். இந்த பிரசன்னம் இந்த ஜாதகர் அவர் உண்மையாக நம்மளை பார்க்க விரும்புகிறாரா, இல்லை சும்மா பாப்பா பத்தோட போனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்க விரும்புகிறாருங்கிற விஷயத்த கடிகார பிரசனம் ஜாமக்கோல் பிரசனத்தில் நம்ம அதை பார்த்துருவோம். அப்படி ஒரு சில பேரோட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடும். அதனால தான் சில டைம் ஃபோன் எடுக்க முடியறதில்ல. விருச்சிக லக்னத்துக்காரங்க இதை அதிகமாக சந்திப்பாங்கிறத இப்போ நான் சொல்ல வந்தேன். விருச்சிக லக்னத்துக்காரங்க நான் மட்டும் இல்லை, விருச்சிக லக்னத்துக்காரங்க ஒரு என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சூழ்நிலை வரும். காரணம் பெரும்பாலும் ஏன்னு தெரிஞ்சுக்குங்க தங்கங்களா, கால புருஷத்துக்கு 3ஆம் இடம், விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் இடம். மேட்ரு இதுதான், நான் மட்டும் இல்லை, விருச்சிக லக்னத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, ஃபோன் அப்பாயின்மெண்ட்டு, ஃபோன் சார்ந்த விஷயங்களை சொன்ன டைமிங்கு எடுக்கிறதுல ஒரு பிரேக் ஏன் வருது. காலபுருஷத்துக்கு 3ஆம் இடங்கிறது மிதுனம், இதுதான் மொபைல் கம்யூனிகேஷன் எல்லாம். இவங்க லக்னத்துக்கு இது 8ஆம் இடமா போகுது இல்லையா, அதனால தான் ஃபோன்னால் பிரச்சனை வருது,
ஃபோன் எடுக்கலின்னு பிரச்சனை வருது. அவர் என்னோட கிளைண்ட்டு அத்தனை பற்றின உரிமையை நானே எனக்கு கலாய்ச்சிக்கிறேனே, அவர் ஃபோனே எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் இதுதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. என் கையில் எதுவும் இல்லை. நான் அதுக்கு என்னோட காரணம் தொழில், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, கான்செப்டுக்குள்ள போனால் விருச்சிக லக்னத்துக்கு என்னோட ஜாதகமும் விருச்சிக லக்னத்துக்கு நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் 688 சொன்னேன். இங்கே நான் வேற ஒரு நம்பர் சொல்லுவேன். அது என்னோட பர்சனலாக என்னோட ஜாதகத்துக்கு வாடிக்கையாளருக்காக எனக்கு அந்த அதிர்ஷ்டத்தை தர்றேன்னு 688. ஆனால் ஜென்ரலாக எல்லாரும் யூஸ் பண்ணுற நம்பர் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இதை பயன்படுத்திக்கங்க. ஓகே, செவன் 9 5. விருச்சிக லக்னங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க 795ன்னு சொல்லக்கூடிய இந்த 500 நோட்டாக இருக்கலாம், இல்லை 200 நோட்டாக இருக்கலாம், அந்த நம்பருடைய லாஸ்ட்டு 3 டிஜிட்டல் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண் வர்ற மாதிரி நீங்கள் கிடச்சிருச்சுன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கீங்க. கிடச்சிருச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு லக்கி. அந்த எண்ணை நீங்கள் சேகரித்து வைக்கணும். அந்த எண்ணை சேகரித்து நீங்கள் வைக்க வைக்க பொருளாதார சேர்க்கை கொடுக்கும். அந்த எண்ணை எப்படி பூஜை ரூமில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வைக்கணுங்கிறத அந்த வீடியோவில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த லக்னத்துக்காரங்க இந்த நோட்டு கிடைச்சிருது. கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இவங்க லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனுசு, மேஷம், தனுஷு, மேஷம், சிம்மம் 2, 6, 10 நெருப்பு வீடு தான் வந்திருக்கு. அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து மேஷத்துக்கு, அதாவது கடக லக்னத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்போம். இதுக்கு வேற பரிகாரமாக வரும். அதனால ரெண்டும் ஒரே மாதிரி வராது. விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது குருவோட வீடாக வருது இல்லைங்களா? அதுவும் நெருப்பு வீடாக வருது இல்லையா? 2, 6, 10 நெருப்பு சார்ந்த விஷயமா வர்ற காரணத்தினால இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கோவில்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய லைட்ஸ் இருக்கு இல்லைங்களா? லைட்ஸ் வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டியூப் லைட்டுன்னு வச்சுக்கலாம், பல்புன்னு வச்சுக்கலாம். குழந்தைகள் அனாதை ஆசிரமத்துக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய வெளிச்சத்துக்கு சம்பந்தமான என்ன விஷயத்துக்கு இவங்க பண்ணாலும் சரி, அடுப்பு வாங்கி கொடுத்தாலும் சரி, குழந்தைகள் அனாதை ஆசிரமத்துக்கு நாங்கள் கேஸுக்கு பணம் பே பண்ணுறோம், மந்த்லி கேஸ் செலவாகிற விஷயத்த நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா விருச்சிகம் கேஸ் வீடு, சிலிண்டர் வீடு, பெட்ரோல் பங்கு வீடு விருச்சிகம். ஓகேவா? விருச்சிகம் சம்மந்தப்படாமல் ஒரு சில பெட்ரோல் பங்கு வைக்க முடியாது, ஒரு கேஸ் ஏஜென்சியை நடத்த முடியாது, விருச்சிக சம்மந்தப்படாமல் ஒரு மண்டபமே கட்ட முடியாது. யார் மண்டபம் கட்டுவார்கள், யார் ஒரு திருமண மகால் வைக்கலாம், யார் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டுவாங்கன்னா விருச்சிகத்தில் ஒரு கிரகம் சம்மந்தப்படாமல், விருச்சிகத்தை கிரகம் பார்க்காம அது நடக்கவே நடக்காது. ஓகேவா? அதனால் விருச்சிக சம்மந்தமான விஷயம் இது சம்மந்தப்படுறவங்க கேஸு ஸ்பான்சர் பண்ணுறது, அடுப்பு வாங்கி கொடுக்கறது, கோயில்களுக்கு திருப்பணியில் அந்த நான் சொன்ன லைட்ஸு வாங்கி கொடுக்கறது, குழந்தைகள் அனாதாசிரமத்துக்கு வெளிச்சத்துக்கு பண்ணி கொடுக்குற விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம், அவங்க பயன்படுத்தலாம், நல்லாயிருக்கும். இவங்க லக்னத்துக்கு 2ஆம் இடம் குருவோட வீடாக இருக்கிற காரணத்தினால நெய் தீபம், மண் விளக்கு, மண் விளக்கில் நெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் பற்ற வச்சு அதுக்கப்புறம் இந்த நோட்டை வச்சு சாமி கும்பிடணும். எப்போ கும்பிடணும்? வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை. ஓகேவா? வியாழன், செவ்வாய் அல்லது ஞாயிறு, இந்த 3 கிழமையில ஏதோ ஒரு கிழமை அந்த டைமில், அல்லது ஓரையை பயன்படுத்திக்கோங்க. குரு ஓரை, செவ்வாய் ஓரை, சூரிய ஓரை, இந்த 3 ஓரையில் ஏதோ ஒரு ஓரையில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் இதை வச்சு இந்த தீப ஒளி ஏற்றி அந்த பணத்தை வச்சு எடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். பட்டு துணி, மஞ்சள் கலர் பட்டு துணியில் பணம் வச்சு எடுத்தாங்களோ, இவங்க சேருக்கு பின்னாடி எல்லோ கலரில் ஒரு துண்டு போட்டு இல்லை எல்லோ கலர் பயன்படுத்திட்டு வந்தாலோ இவங்களுக்கு பொருளாதாரத்தை நிச்சயமாக அது கொடுக்காம போகிறது கிடையாது. அதனால் வந்து விருச்சிக லக்னத்துக்காரங்க இந்த எண்ணோட ஆதிக்கத்தில் 795ங்கிற இந்த ரூபாய் நோட்டுக்கான எண்களை சேகரிக்கணும், சேர்த்து வைக்கணும்.
அடுத்தது நம்ம சொன்ன விஷயத்த, நம்ம சொன்ன ஃபார்மேட்டில் தானமாக கொடுக்குற விஷயத்த பண்ணும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் இடமா மேஷம், 10ஆம் இடமா சிம்மம், 5ஆம் இடம் தானே அதிர்ஷ்டம். 5ஆம் இடம் யாரு? மீனம். 5ஆம் அதிபதி வீடு குருவோட வீடு. அங்க இருக்கக்கூடியது ஸ்ரீரங்க பெருமாள்னு சொல்லுவோம். ஸ்ரீரங்க பெருமாளுடைய படம் அல்லது ஆனந்த, பார்த்தீங்கன்னா சொல்லும்போது அழகா பூ லைட்டாக விழுது. ஆனந்த பத்மநாப சுவாமி கோவில் இது சார்ந்த படம் இவங்க ரூம்ல அல்லது இவங்க இடத்துல வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு தனத்தை, பணத்தை, பொருளாதாரத்தை அது கொடுக்காம போறது கிடையாது. இவங்க இதை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். அதனால விருச்சிக லக்னத்துக்காரங்க இப்போ நம்ம சொன்ன விஷயத்த தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன் விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு மெடிக்கல் வச்சிருந்தாலும் சரி, துணிக்கடை வச்சிருந்தாலும் சரி, ஒரு செல்லில் பிரச்சனை வருதுன்னா இந்த மிதுனம் 8ஆம் இடமா வர்ற காரணத்தினால தான் செல்லு உடையிறது, இல்லை செல்லு டிஸ்பிளே உடையிறது, டாக்குமெண்ட் பிரச்சனை வர்றது, மன அழுத்தம் வர்றது, மன நோய் வர்றது, டிப்ரெஷன் வர்றது. இதுக்கான காரணம் இதுதான். டக்குன்னு டென்ஷன் ஆனால் உங்களுக்கு தலைவலிக்கும். இதுக்கான காரணமும் இதுதான். காற்று ராசி 8ஆம் இடமா வரும், 12ஆம் இடமா வரும், 4ஆம் இடமா வரும். விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் இடம் கும்பம், 12ஆம் இடம் துலாம், 8ஆம் இடம்ங்கிறது மிதுனம் வருது இல்லையா? 4, 8, 12 காற்று. அதான் சுவாச பிரச்சனை வர்றது, டஸ்ட்டு அலர்ஜி வர்றது, டக்குன்னு ஒரு சளி பிடிக்கிறது, இதெல்லாம் இவங்க இந்த காரகத்துவத்தினால தான் அது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். டக்குன்னு முன்கோபம் விருச்சகத்துக்கு வராமல் போகவே போகாது. அதெல்லாம் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுறதும் அவங்க தான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அடுத்த லக்னத்துக்கு நம்ம போகலாமா? விருச்சிக லக்னத்துக்காரங்க இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஜி, இல்லை விருச்சிக லக்னம் இதை ஃபாலோ பண்ணுங்க. எத்தனை லைக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லுங்க. டபுள்